சாமியை கும்பிடுறது தப்பு கிடையாது. எப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம பேசுகிறோமோ, எப்போ ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறோமோ, எப்போ ஒருத்தரை யூஸ் பண்ணிவிட்டு ரோட்டில் விடுறோமோ, எப்போ ஒருத்தரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ, அது நிரந்தரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கூப்பிட்டு நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா நம்மளால் ஒரு ஹெல்ப் இருந்தால் தான் நம்மளை வீட்டில் சேர்ப்பாங்க. சும்மா சும்மா யாரும் சேர்க்க மாட்டாங்க. 4 நாள் வச்சுப்பாங்க, 8ஆவது நாள் வெளியே தள்ளுவாங்க. நம்மளுக்கு நம்ம தான், நம்ம புருஷன் தான், நம்ம அம்மா அப்பா தான், நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிற ஒரு ஜனங்க தான். புரியுதுங்களா? ரொம்ப உன்னை வந்து கொஞ்சி சீராட்டி வீட்டில் உக்கார வச்சு உங்களுக்கு தண்ணி வச்சு காஃபி வச்சு சாப்பாடு போடுறாங்கன்னா உங்களால் ஏதோ ஒரு யூஸ் இருக்கும். அது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? உங்களை வச்சு அவங்க பொழிக்கிறதுக்கு கற்றுன்னு இருக்காங்க. நீங்கள் போய் முட்டாள்தனமாக இன்றைக்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இதுதான் கரெக்டுன்னு நீங்கள் போய் விழுறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நானாக இதெல்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். அது வரைக்கும் நம்ம மைண்டு போகக்கூடாது. நம்மளது என்ன ஆத்மா சுத்தமாக வச்சுக்கின்னு அடுத்தவங்க பற்றி பேசாமல் வேலை என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு போனால் கடவுள் என்றைக்கும் ஒரு நாள் உங்களை கையை தூக்கி விடும்.